இந்துக்களுக்கு பாதுகாவலர்னு 2024 பட்ஜெட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்துக்கள் பயன்படுத்துற ஊதுவத்திக்கு 12% ஜிஎஸ்டி, சாம்பிராணிக்கு 7% ஜிஎஸ்டி, கற்பூரத்துக்கு 6% ஜிஎஸ்டி. ஆனா இவர் எப்படி, நாங்கள் தலைவர் பராசக்தியிலே சொல்லிட்டாரு, நாங்கள் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக. அதுபடி தலைவர் அப்பா சொன்னதை கேட்டு தலைவர் அதே வழியில் நடக்கிறாரு. 1000 கோயிலுக்கு மேல எந்த பாஜக ஆள்ற மாநிலத்தில் இன்னைக்கு குடமுழுக்கு பண்ணிருக்காங்க, தமிழ்நாட்டில் பண்ணிருக்காங்க. அம்பாள் என்றைக்கிடா பேசி இருக்கிறார் என்று சொன்ன வாய்தான் அம்பாளுக்கு பூசுற விபூதியில வரி விலக்கு கொடுத்திருக்கு. அதாவது 1000 கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு, அன்னை தமிழ்ல அர்ச்சனை, அனைத்து சாதின அர்ச்சகராகலாம். அறநிலையத்துறைக்கு உட்பட்ட மிகப்பெரிய கோவில்கள்ல நாள்தோறும் பிரசாதம். பழனிக்கோ குடமுழுக்கு பண்ணி வச்சார் சேகர் பாபு, அதே மாதிரி வடபழனிக்கோ பண்ணி வச்சாரு. இதெல்லாம் எவன் பண்ணுவான்? இந்த மாதிரி பிஜேபி ஆள்ற ஒரு மாநிலத்தில் பண்ணி காட்ட சொல்லுங்க. இந்துக்களுக்கு பாதுகாப்பு கட்சின்றாங்களே, வாரணாசியில போய் பாருங்க, கங்கையை சுத்தம் பண்ற சொல்லிட்டு 100 கோடி ஒதுக்குனாங்க. எங்க போச்சு 100 கோடி?